18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமியின் விபூதியை தொட்டவும் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போலதான் நிச்சயமாக நடக்கும். எங்க இது நடக்காதோ முடியாதோங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி முடிப்பது என்பதை மட்டும் நீ சிந்திச்சா போதும். நிச்சயமாக உனக்கான விஷயத்த நடக்கணும்னு நினைச்சு நீ ஆசைப்பட்ட விஷயத்தை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். அப்புறம் என்ன, வெற்றி வந்த பிறகு நீ பணிவோடும் பொறுமையோடும் நடந்துக்கோ. யாராவது உனக்கு எதிர்ப்பை காட்டினாலும் கூட அதை துணிவோடு தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. எல்லாரையும் நம்புறது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். அதுக்காக யாரையுமே நம்பாமலும் இந்த உலகில் உயிர் வாழ முடியாது. எல்லார் மீதும் அளவான நம்பிக்கையை அளவோட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ அடைந்த பேரையும் புகழையும் மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறந்துடாத. அவமானங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் மீண்டும் ஒரு முறை இன்னொருவரிடம் அவமானப்படாமல் உன்னை அது காப்பாற்றும் என் செல்லமே. நல்ல நாட்களை சந்திப்பதற்கு முன்பாக சில மோசமான நாட்களை கடந்து வந்துதான் ஆகணும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு முன்பாக சில மோசமான மனிதர்களையும் கடந்து வந்துதான் ஆகணும். இப்போது நீ பார்க்குறவங்கெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கெட்டதாக இருக்கலாம். ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உன் முயற்சியின் முன்பாக எல்லாம் தோல்விகளும் தோற்று போகும். நிச்சயமா நீ வெற்றி பெற போகிற நாள் சீக்கிரம் வந்துடுச்சுன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த வெற்றிக்கான அறிகுறியாக விபூதியை தொட சொன்னேன். எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ நீ எதிர்பார்த்தது போலவே உன்கிட்ட உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுக்க போறேன். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நேரத்தில் நீ வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியே உன்னை தைரியமான ஆளாக மாத்திக்கோ. நீ பறந்து போற அளவுக்கு உன்கிட்ட காசு பணம் வசதி இருந்தாலுமே கூட தரையில் இருக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருக்க கத்துக்கோ. காசு பணம் வசதி வந்த உடனே அதை எல்லாருக்கிட்டையும் காமிச்சுக்கிட்டு படாபடோபமா தாம்பீரமாக மிகவும் கௌரவமாக உன்னுடைய பணத்தையும் புகழையும் வெளியே காட்டிக்கணும்னு நினைக்காத. எவ்வளவு காசு சேர்த்தாலும் எளிமையாக பொறுமையாக அன்பான ஆளாக இருந்தீனா அது நிரந்தரமாக உன்னிடம் தங்கும் என் தங்கமே. எப்பவுமே எளிமையாக இருந்தீனா நாளைக்கு எது மாறினாலும் என்ன மாறினாலும் நீ அதற்காக வருத்தப்படவோ கஷ்டப்படவோ மாட்ட. நீ கோடி கோடியா காசு சம்பாதிச்சாலும் சரி, உன் தாய் உன்னை பெத்த கடனையும் உன்கிட்ட காமிச்ச பாசத்திற்கான கடனையும் உன் தந்தை உன்னை அருமை பெருமையாய் வளர்த்த கடனையும் உன்னால் அடைக்கவே முடியாது. அவங்க காட்டின பாசமும் அக்கறையும் உன்னுடைய கோடி சொத்துக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் அதிகமான அளவு உள்ளது. ஏன்னா நீ எப்போதுமே உன்னை பெற்றவர்களுக்கு கடன்பட்டவனாகத்தான் இருப்பாய். ஏன்னா அவங்க உனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நீ காசு கொடுத்து கழிக்க முடியாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு அதே அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் அவங்களுக்கு வயசாகும் போது நீ திருப்பி கொடுத்து அவங்கள நல்லா கவனிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா நீ அதிர்ஷ்டசாலி. ஆனா எந்த வாழ்க்கையா இருந்தாலும் உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பிச்சினா நீ புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். குறி தவறினாலும் உன் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். நீ செய்த எல்லா பயிற்சிகளுக்கும் உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். யார்கிட்டையாவது போய் விளக்கம் கொடுத்து நீ நேரத்தை வீணாக்காத. ஏன்னா இங்க எல்லாருமே அவரவர்களுக்கு தேவையானதைத்தான் பார்ப்பாங்களே தவிர உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக ஆசைப்படுவன்னு யாரும் உன்னை யோசனை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவே. நீ இதுவரைக்கும் எத்தனையோ பெரிய சாதனைகளை செய்திருக்கிறாய். ஆனா எத்தனையோ பல தோல்விகளையும் பார்த்து விட்டாய். தோல்வியும் சாதனைகளும் எல்லாத்தையும் கடந்து வந்த நீ இப்போது மாபெரும் வெற்றியை பார்க்க போற. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தது போலவே நிச்சயமாக நடக்கலாம். எப்பவுமே ஒருத்தர்கிட்ட அளவோட அன்பை செலுத்துவதுதான் சரியாக இருக்குமே தவிர அளவு கடந்த பாசத்தை கொடுத்துட்டு முழு உரிமையை அவங்க கிட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏமாந்து போய் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு ஐயோ இவங்க கிட்ட இவ்வளவு தூரம் பழகி இருக்கலாமோன்னு யோசிக்காதே.
ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் அளவாக வைத்துக்கொள். உனக்கானது எதுவும் நிச்சயமா உன்னை விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. உனக்கு வலிக்கிற வரைக்கும் அடுத்தவர்களின் வலி என்பது உனக்கு ஒரு தகவலாகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யவும் வேண்டாம், எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவும் வேண்டாம். உனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் தான் கொடுத்தேன். இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதத்தோடு தான் நீ நல்லா இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. இல்லாதது எதுவோ அதையும் நான் கொடுப்பேன் என நம்பிக்கையோடு இரு. உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு புலிகள் தான் வேணும்னு அவசியமில்லை. சில வலிகளும் வேதனையும் கூட உன்னை உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்தது தானே. எதிரியை எதுக்காக உனக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நம்ம என்ன செஞ்சாலும் இவன் நமக்கு எதிராகவே செய்கிறானே, நம்ம கூட போட்டி போட்டு பொறாமையோடவே இருக்கானே நினைக்காத. உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு எதிரி இருந்தா மட்டும்தான் நீ முன்னேறணுன்ற உத்வேகம் உனக்குள்ள இருக்குன்றதுக்காக, உன் லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்யணுங்கிறதுக்காக தான் உனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த எதிரியின் கண் முன்னால நீ கம்பீரமாக தலனிமிர்ந்து ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு தான் நானும் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிசமாக நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் இருக்காங்க. அவர்கள் யார் என்பதை உனக்கு அடையாளம் காட்டி உன்னுடனேயே அவர்களை இருக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நல்லது செய்கிறவங்க, உனக்கு நல்லது நினைப்பவர்களுடன் சேர்ந்து நீ பயணத்தை தொடங்கினால் உன் வாழ்க்கை நலம் பெறும். யாரும் ரசிக்கிறாங்களோ இல்லையோ, யாரும் உனக்காக எதுவும் செய்கிறாங்களோ இல்லையோ, நீ எப்போதும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை ரசித்து செய்து கொண்டே இரு. அதே போல உன் மனசையும் அமைதியாக வச்சுக்கோ. இந்த உலகில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்கொள்ளாதே என் செல்லமே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது தான் உனது கடமையாகும். உன்னை பற்றிய உனது எண்ணம் தான் நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடியது. எப்போவுமே உன்னை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடிய நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். நீ கவலைப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அதை யாரும் பார்க்க போறதில்ல. நீ கண்ணீர் விட்டா கூட, நீ வலியும் வேதனையிலும் இருந்தாலும் கூட அதை யாரும் பெருசா நினைக்க போறதில்ல. ஆனா நீ செஞ்ச தவறை மட்டும் சுட்டிக்காட்ட எல்லாரும் வர்றாங்களே நினைச்சு வருத்தப்படாத. இந்த உலகமே நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகமாக பார்க்கும். உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் தர்றேன். நீ எதிர்பார்த்த செய்தியை வெற்றிகரமாக உன்னை நோக்கி வரவழைக்கிறேன் என் செல்லமே. எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதை விட பெருசா உனக்கு தரத்தான் போறேன். உன் பக்தி எப்போதும் தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி நானே இந்த விபூதியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். உன் பக்தியின் மூலமாகவே நிச்சயமாக உன்னை மேம்படுத்துவேன். நான் நினைக்கிறது போல எதுவுமே நீ தவறாக நடந்து போகாது. இத்தனை நாளாக நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை இப்போது உனக்கு முடிச்சு தருவேன். திட்டம் போட்டு வாழ்பவனுக்கு அவன் திட்டம் மட்டுமே துணையாக இருக்கும். ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல் வாழும் உனக்கு இந்த கருப்பசாமி நானே துணையாக இருப்பேன். நீ கலங்காத. இதுவரைக்கும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனிமே அற்புதங்களை பார்ப்பாய். இனி வரும் நாட்களில் நீ நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வதற்கு உனக்கு நான் வழிகாட்டுறேன். எல்லாவற்றையும் நான் பொறுப்பேற்று கொண்ட பிறகு நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க பிரார்த்தனையை கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன். நான் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. நீயும் நன்றாக வாழப்போகிறாய். உனக்கு தேவையான ஆறுதல்களையும் அரவணைப்பையும் தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. ஏதாவது ஒரு வழியில நானே உன்னை தேடி வந்து பேசி உனக்கு நல்ல வழியையும் காட்டுறேன். இப்போதைக்கு உன் மனசுதான் உனக்கு பல பிரச்சனைகளை ஞாபகப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி உன் உடம்பையும் கெடுக்க செய்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை ஏன் பொறுப்புல விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு.
உனக்கு கிடைக்க போறது எல்லாவற்றையும் மிக உயர்வாக சிறப்பானதாக கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் நான் உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னிடம் இல்லாதது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். நீ தேவையில்லாம கண்ணீர் வடிக்காத. எப்போதுமே உன் முகத்தை புன்முறுவலோடு வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய். நல்லது நிச்சயமாக உனக்கு நடக்கும்.